டிவிகே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுல ஒரு கோக்குமா வைக்கவே செஞ்சுட்டு இருக்கு. இப்ப என்னன்னா ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க, ஊரா வீட்டு நெய்ல உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி ஒரு டயலாக் ஒண்ணு பேசினாங்க. இப்ப அதே டயலாக் ஏத்த மாதிரி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு எக்ஸாமுக்காக படிக்கிறான். அவன் வந்து கஷ்டப்பட்டு அதுக்காக ராத்திரி பகலும் படிச்சுட்டு அதுக்காக அந்த எக்ஸாம் எழுதுறான். வேலை செஞ்சுட்டே சில பேர் படிப்பாங்க பணம் இருக்காதுங்கிறதுக்காக. எப்படியாச்சும் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேலை வந்து ஒரு எப்படி சொல்ல அது ஒரு சாம்பியன் மாதிரி பார்ப்பாங்க. நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடாதா கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே முயற்சி பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டிய வேலைய ஒரு நடிகரை பார்க்க போய் செத்த 41 குடும்பத்துக்கு இந்த வேலை எந்த இதுக்கு கொடுக்கணும் நம்ம சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப வந்து அவர் வந்து ஒரு கட்சி தலைவர். ஆனா கட்சி தலைவரை பார்க்க யாரும் வரல. புரியுதுங்களா? அவங்க செத்ததுல எல்லாருக்கும் வருத்தங்கள் இருக்கு. வருத்தங்களா இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த அரசாங்க வேலைக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? செத்தவங்களுக்கு டிவிகே சார்பா பணம் குடுத்தாங்க. அப்ப இருக்க திமுக கவர்ன்மென்ட் சார்பாவும் பணம் குடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சார்பாவும் பணம்